நாங்கள் எல்லாருமே கோவப்பழத்தை சாப்பிட்ருப்போம். அது இனிப்பு சுவையோடு இருக்கும். ஆனால் கோவக்கான்னு சொன்னோன்னா ஓடிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த கோவக்காயில் நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அபரிவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. சர்க்கரை நோயிலிருந்து சிறுநீர் கல் வரைக்குமே இது கரைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கு இந்த கோவக்காயின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். கோவக்காயை நேச்சுரல் இன்சுலின்லே சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து எங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் வாரத்தில் 2 முறையாவது இந்த கோவக்காயை உணவில் சேர்த்து கொண்டு வரும்பொழுது நாளடைவில் சர்க்கரையின் அளவு குறையும். இந்த கோவக்காயை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், அல்லது ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். கோவக்காயை ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதனால பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட இந்த கோவக்காயை வாரத்தில் 2 முறையாவது சாப்பிடணும். சிறுநீரக கல் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கோவக்காய் ஒரு மருந்துன்னே சொல்லலாம். ஏன்னா இது சிறுநீரக கல்லை அகற்றக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி சிறுநீரக உறுப்பை தூய்மைப்படுத்தி அதன் ஆரோக்கியத்தை பேணும். அதனால சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 3 நாளாவது தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது சிறுநீரக கல் எல்லாமே கரைஞ்சி வெளியேறும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்களோட உணவில் இந்த கோவக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதால இந்த கோவக்காயை சாப்பிடும்போது எங்களுக்கு பசி உணர்வு கட்டுப்படும். அதனால உடல் எடையை குறைச்சி கொள்ள முடியும். இப்போ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இனி உங்களோட டயட்டில் இந்த கோவக்காயையும் சேர்த்துக்கோங்க. இந்த நார்ச்சத்து எங்களோட செரிமான பிரச்சனை எல்லாத்தையும் போக்கும். அதே மாதிரி அஜீரணம், வயிற்று உப்பிசம், வயிற்றில் எரிச்சல் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் போக்கிறோம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கோவக்காயை தொடர்ந்து உங்களோட உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும். கோவக்காயை சாப்பிட்றது எங்களோட கல்லீரலுக்கு கூட நல்லது. ஏன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைச்சி கல்லீரலை கூட தூய்மைப்படுத்தி கல்லீரலை பாதுகாக்கும். 100 கிராம் கோவக்காயில் 17% அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. அதனால இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த கோவக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகையின் அளவு குறையும். இந்த கோவக்காயில் விட்டமின் B2, B6 போன்ற விட்டமின் B சத்துக்கள் கூட நிறையவே இருக்குது. அதனால இந்த கோவக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது எங்களோட நரம்புகள் எல்லாம் பலப்படும். கோவக்காய்க்கு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அதிக அளவில் இருக்குது. அதனால எங்களோட குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள், புழுக்கள் எல்லாத்தையும் அழித்து எங்களோட குடலை சுத்தப்படுத்தும். வாய்ப்புண் இருக்கிறவங்க இந்த கோவக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது வாய்ப்புண் எல்லாம் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவக்காயை பச்சையாகவே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா கூட இந்த வாய்ப்புண் குணமாகிறோம். கோவக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பீட்டா கேரோட்டினும் அதிக அளவில் இருக்குது. அதனால புற்றுநோய் செல்களை கூட அழித்து புற்றுநோய் வராமல் கூட பாதுகாக்கும். இவ்வளோ நன்மைகளை கொண்ட இந்த கோவக்காயை அப்போ இனி எங்கே கண்டாலும் விட்டுறாதீங்க. வீட்டுக்கு உடனே கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.